அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு சிறப்பித்த நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களையும் நீதியரசர் சேஷசாயி அவர்களையும் வருக வருக என வரவேற்று, நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களையும் வருக வருக என எங்கள் சங்கம் சார்பாக வரவேற்று, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை 21வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன் 24/7/2004 சனிக்கிழமை மாலை 3 மணி அளவில் இந்த மதுரை அமர்வு உருவாக்கப்பட்டது. இந்த மரங்கள் எல்லாம் இருக்கிறதே, இங்கே தான் அந்த இனாக்ரேஷன் செரிமனி நடந்தது. அன்றைக்கு இந்த சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அட்வொகேட்ஸ் ஃப்ரம் சென்னை எல்லாரும் இங்கே வந்திருந்தோம். அன்றைக்கு தான் நானும் மதுரைக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. முதல் நாள் மதுரையில் நான் இங்கு வந்திருந்தேன். என்னுடைய ஆசான் திரு அனந்தகிருஷ்ணன் நாயர் அவர்களின் புண்ணியத்தில் நான் இன்று இந்த மதுரை கிளையில் இந்த 20வது ஆண்டு கழித்து இன்று உங்கள் அனைவர் முன்னும் நின்று கொண்டிருக்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு வீரகதிரவன், திரு சீனியர் கவுன்சில் மிஸ்ஸஸ் கிருஷ்ணவேணி, சீனியர் கவுன்சில் மிஸ்டர் சுபாஷ் பாபு, என்னுடைய பெண் வழக்கறிஞர்கள், சகோதர வழக்கறிஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திரு சாமிதுரை எங்களுடைய சங்கத்தின் முதுகெலும்பு என்பது எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவியாக இருந்து இன்று முதல் பெண் நீதிபதி ஃப்ரம் மதுரை பெஞ்ச் என்று பெயர் போட்டு கொண்டிருக்கும் நீதியரசர் நிஷா பானு அவர்களை இன்று நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய பெண் வழக்கறிஞர் சங்கம் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு கண்டிப்பாக நீதியரசர் நிஷா பானு அவர்களின் அனைத்து முயற்சிகளுமே காரணம் என்பதை இங்கு நான் பதிவு செய்யவிருக்கின்றேன். ஏனென்றால் உயர்நீதிமன்றம் 150 ஆண்டுகளை கொண்டாடிய போது நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். உண்மையாகவே நீதியரசர் நிஷா பானு இல்லை என்றால் தி பில்லர்ஸ் ஆஃப் தி மதுரை பெஞ்ச் என்று பெண் வழக்கறிஞர்களாகிய எங்கள் இருவரையும் கண்டிப்பாக அழைத்திருக்க முடியாது. அதில் நாங்கள் பெருமைப்பட்டு கொள்கிறோம். உண்மையாகவே இது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா எங்களோட அசோசியேஷனில் இந்த கபோர்டெல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுத்து, கரையான் அரிச்சு. அதனால் எங்கள் அசோசியேஷனில் ஃபங்க்ஷனை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இறைவன் நினைத்தது என்னன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி 24/7 சனிக்கிழமை அந்த இடத்துல இனாக்ரேஷன் நடந்தது. 20 வருஷம் கழித்து இந்த இடத்துல தான் இந்த விழாவை கொண்டாடணும் என்றது அவனுடைய ஏற்பாடு என்பது நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய எல்லா முயற்சியிலையும் இந்த 24/7 எங்களோட சங்கத்தில் பண்ண முடியலை. ஸோ இது அவன் தீர்மானித்துள்ளான். அது நேற்று சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அப்புறம் தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்வீட்ஸே டிசைட் பண்ணினோம். அதுக்கப்புறம் ஜட்ஜஸை கூப்பிடும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது, நேரில் கூப்பிடலேன்னு. அதனால் ஒரு பயமும் இருந்தது. இருந்தாலும் காரணம் அண்டு எண்ணங்கள் நல்ல விதமாக இருக்கிறதுனால அதையே இறைவன்கிட்ட பிரார்த்தித்து கொண்டு அனைத்து நீதியரசர்களையும் அழைத்தேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று அனைத்து நீதியரசர்களும் இங்கு எங்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். மிக்க நன்றி அவர்களுக்கு. இன்னும் மென்மேலும் இங்கு உள்ள வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்ற அரியணையையும் உச்சநீதிமன்ற அரியணையையும் கண்டிப்பாக அலங்கரிக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு, அன்னை மீனாட்சியின் அருளோடு நாம் அனைவரும் இந்த வக்கீல் தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். It's really a remarkable and very happy day for the advocates in South Tamil Nadu, the litigant public, as well as the judges and the registry people who attached with this bench at Madurai of the Madras High Court. Exactly 20 years before, this bench was established, which was a long felt need of the people of the South Tamil Nadu. In the last 20 years, it has achieved a lot, and the functions which we had on 20th of this month is a testimony, as everyone who participated in the function has given the glorious tributes to all those who are responsible for the remarkable achievement of this bench for the past 2 decades. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு அமைக்கப்பெற்று சரியாக 20 ஆண்டுகள் நிறைவு பெற்று
அது தன்னுடைய 21வது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறது. இந்த பெருமைமிகு தருணம், மகிழ்ச்சிமிகு தருணத்திலே இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போது நீதியரசர் சேஷாய் அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடந்து வந்த தூரம் முக்கியமல்ல, அதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் தற்போது முக்கியமல்ல. செல்ல வேண்டிய தூரம் அதுதான் முக்கியம். இந்த பிரயாணத்திற்கு தேவை அர்ப்பணிப்பு உணர்வு. நான் இளம் வழக்கறிஞர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களை நீங்கள் தயாராக்கி கொள்ளுங்கள். அந்த தயாராக்கி கொள்வது என்பது நான் சொன்னால் சற்று சங்கடமாக இருக்கலாம். அந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் கூட ஜாஸ்தி வேணும். அந்த தியாக உணர்வு வேணும். நிச்சயமாக தொழிலுக்கு பணம் தேவை, வாழ்க்கைக்கு பணம் தேவை. ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எவ்வாறு நாம் பயன்படுத்தி கொண்டு முன்னேறுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். இது உங்கள் தொழிலுக்கு மட்டுமல்ல, நீங்கள் யாருக்காக வழக்காடுகிறீர்களோ அவர்களுக்கு மிக மிக முக்கியம். அடுத்த கட்டத்திற்கு இந்த நீதிமன்றத்தை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டுமானால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஃபெசிலிட்டியை பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக எடுத்துச் செல்ல நீங்கள் விரும்பினால் உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் காட்டக்கூடிய அந்த அக்கறை, அந்த பொறுப்புணர்வு மட்டுமே இந்த கட்டிடமும் இங்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஃபெசிலிட்டி அதுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த விழாவை கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி மீண்டும் உங்களை நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் செயல்படுங்கள். ஒன்றே மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், திஸ் இஸ் அவர் மூமெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த நேஷன் அண்ட் ஹியூமன் சிவிலைசேஷன். நமக்கெல்லாம் என்ன கஷ்டம்னாக்கா, எப்போதானாலும் யாரும் மேற்கோள் காட்டணும். அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார், காந்தி சொன்னார், நேரு சொன்னார், பெரிய பெரிய நீதிபதிகள் சொன்னார்கள். இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைத்த அந்த தருணத்தை சரிவர பயன்படுத்தி கொண்டு என்ன சொல்ல வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு சென்றுள்ளார்கள். பிரச்சனை நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது. இது நம்முடைய தருணம். இந்த தருணத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் எவ்வாறு இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல போகிறோம், இந்த ஒரு உணர்வு எப்பொழுதும் மேலோங்கி இருக்கட்டும். எல்லாரையும் நம்ம கோட் பண்ணுறோம். எந்த நீதிமன்றத்துக்கு வந்தால் பல பேரை கோட் பண்ணுறோம். வெளியில் மேடைகளை போனால் வேறு பலரை நம்ம மேற்கோள் காட்டுகிறோம். நாம் என்று எவ்வாறு மேற்கோள் காட்டப்பட போகிறோம் என்ற உணர்வோடு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் முடிந்தது. ஒரு மிகவும் சிறப்பான நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இங்குள்ள வழக்கறிஞர்கள் அனைவரும் அந்த விழாவை சிறப்பித்தார்கள். சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மேலும் மதுரை அமர்வு சிறப்படைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். 2004 இந்த கோர்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஓடிடுச்சுங்கிறத நம்பவே முடியல. எங்களோட வாழ்க்கை பூரா இந்த 20 வருஷம் இந்த கட்டடத்துக்குள்ளேயே ஓடி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொண்டாட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐ விஷ் ஆல் தி அட்வொகேட்ஸ், எஸ்பெஷலி விமன் அட்வொகேட்ஸ், ஆல் த பெஸ்ட். இன்றோடு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு ஆரம்பித்து 20 ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கிறது. காலம் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் முதல் நாளில் பார்த்த அனுபவம் வேறு. 20 ஆண்டுகளில் மிக உயர்ந்த நிலையை இந்த நீதிமன்றம் அடைந்திருக்கிறது. தென் தமிழகத்தினுடைய மக்களுக்கு பெரிய ஆதரவாக, பெரிய நம்பிக்கையாக இந்த நீதிமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நீதிமன்றத்தில் செயல்பாடுகள் இந்தியாவில் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் முன்மாதிரியாக எல்லா வகையிலும் முதல் நிலையில் நிற்கிறது என்பது மிகுந்த பாராட்டத்திற்குரியது. இந்த நீதிமன்றத்தை இங்கு அமைப்பதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய மூத்தோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட போது மதுரை தென்பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஐயா வெள்ளைச்சாமி அவருடைய தலைமையில் பல வருட போராட்டத்திற்கு அப்புறம் கொண்டு வந்த நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் இன்று சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அப்போராட்டத்தில் பங்கெடுத்த அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களுக்கும்
எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் இந்த நீதிமன்றம் இன்னும் பல்வேறு சிறப்பான செயல்களையும் நீதித்துறையினுடைய முக்கியமான அங்கமாக இது எதிர்காலத்தில் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்து வரும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றோடு மதுரை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு 20 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இங்கு பணியாற்றிய அனைத்து வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற ஸ்டாஃப்ஸ் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். 20 வருஷங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயந்தான். மரம் எப்படி பெருசாக விதையிலேருந்து செடியாகி மரமாகி இன்றைக்கி இருக்கோம். இது ஆலமரம் போல் இன்னும் நிறையா வளரணும், வளர்ந்து நிறையா விழுதுகள் வரணும். அந்த விழுதுகள்லேருந்து இன்னும் நிறைய ஆலமரம் வரா மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஜூனியர்ஸும் நாளைக்கு சீனியர்ஸ் ஆகணும். அவங்க நிறையா சீனியர்ஸ் நீதிபதிகள்லாம் உருவாக்கணும். அந்த திறமைகள் எல்லாருக்கும் இருக்குது. இங்கே இருக்கிறக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிற பெண் வழக்கறிஞர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள். குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸையும் பார்த்துக்கிட்டு இங்கே வந்து நிறையா நேரம் செலவு பண்ணி அவங்க கேஸெல்லாம் நடத்தி வழக்கறிஞர் பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. 2004 மிக சொற்பமாக ஒரு 10-15 பெண் வழக்கறிஞர்கள் தான் இருந்தாங்க. இன்றைக்கி 500 பெண் வழக்கறிஞர்கள் இருக்காங்க இங்கே மதுரை அமர்வில். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் மேலே மேலே வரணும். இன்னும் இந்த உயர்நீதிமன்றத்தின் அடுத்த 25-50 ஆண்டுகால நிறைவையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். அதற்கு வாழ்த்துக்கள். முதல்ல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆனந்தவள்ளி தலைமையிலான பெண் வழக்கறிஞர்களுக்கு மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 20 ஆண்டுகளுக்கு நான் பின்னோக்கி சென்று பார்க்கின்றேன். அன்றைக்கு இந்த நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது ஒரு மரம் கிடையாது. கொத்தனார் சித்தாள் எப்படி பைய தூக்கிட்டு வருவாங்களோ அப்படி வந்து அங்கே வச்சுட்டு டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு போய் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு ஆண்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ பெண் வழக்கறிஞர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு நினச்சி பார்க்கணும். ரூம் கிடையாது. இன்றைக்கு நிலைமை என்ன? 20 ஆண்டுகளில் மிக சிறப்பாக வளர்ந்து நிற்கின்றோம். இந்த கோர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த உயர்நீதிமன்றம்னா இதுதான். க்ரீன் பெஞ்ச் இதுக்கு பேர். இந்த மாதிரி ஒரு உயர்நீதிமன்றத்தை இந்தியாவிலே பார்க்க முடியாது. இந்தியாவில் 30 மாநிலங்கள்லேயும் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தலை சிறந்த நீதிமன்றம் பார்க்க முடியாது. அதே போல் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற நண்பர்கள் மிக சிறப்பாக ப்ராக்டிஸ் செய்து இன்றைக்கு இந்த மதுரை உயர்நீதிமன்றம் தலை சிறந்த தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதியரசர் அவர்கள் கூட பேசும் பொழுது மிக சிறப்பாக மதுரை நீதிமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கருத்து தெரிவித்தார்கள். இது இன்னும் மென்மேலும் வளரணும், மிக உயர்ந்த நிலையை அடையணும். 150 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு என்பதை பிரதிபலிப்போம் என்று கூறி அமைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஹைகோர்ட்டு வர்றதுக்கு முன்னாடி பல மாதம் நாங்கள் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருக்கோம். புதுக்கோட்டையில் இருக்கும்போது பல மாதங்கள், ஒரு மாதம் இல்லை பல மாதங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருக்கோம். இப்போ நான் சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த மதுரையில் ஹைகோர்ட்டு வந்ததுனால தான் நான் ஹைகோர்ட் அட்வொகேட்டுன்னு எனக்கு ஒரு அங்கீகாரம். அதை விட இவர் மாதிரி நானும் ஒரு சீனியர் கவுன்சிலர் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது மதுரை ஹைகோர்ட்டுக்கு தான் அந்த பெருமை. அடுத்து என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், இதே கட்டடத்தில் ஒரு சின்ன இடத்துல சுப்ரீம் கோர்ட்டினுடைய கிளை இங்கே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம், ஆசை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முதலில் 20 ஆண்டு மிக சிறந்த முறையிலே செயல்பட்டு வரக்கூடிய மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பெண்கள் வழக்கறிஞர் சங்கம் மிக சிறந்த முறையிலே இந்த 20 ஆண்டுகள் அவர்கள் சாதித்திருக்கின்றார்கள். முதலில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பல நீதியரசர்கள் இங்கே இருந்து உருவாக்கி வந்திருக்கின்றார்கள். அதற்காக முதலிலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டேன். 10 வருடங்களாக நீதியரசர் நிஷாபானு அவர்கள் இங்கே நீதியரசராக இருந்து அதற்கு பிறகு பல்வேறு நீதியரசர்கள் இங்கே நமக்கு வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பெருமை, மகிழ்ச்சி என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றேன். இந்த உயர்நீதிமன்றத்திலே
பல பெண் அரசு வழக்கறிஞர்கள் சாதித்திருக்கின்றார்கள். ஏன்னா அதுக்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா மிக தலைசிறந்த முறையிலே அவருடைய பங்களிப்பு இந்த உயர்நீதிமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இதில் வந்து அப்ஹோல்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சு, இது ஒரு 35 வருடங்களுடைய கனவு. இந்த 35 வருடங்கள் மதுரைக்கு வரணும்னு சொல்லி இருக்கக்கூடிய கனவை இன்றைக்கி வெற்றியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக, ஒரு தலைசிறந்த நாளாக இங்கே கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய மூத்த வழக்கறிஞர்கள், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் எல்லாருமே ஒரு தலைசிறந்த அளவிலே இந்த பெண் வழக்கறிஞர் சங்கத்திற்கு தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள். அது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இது வந்து ஒரு பாலம், நம்ம தண்டவாளத்தில் போகக்கூடிய ரயில்வேல இருக்கக்கூடிய ரெண்டுமே இணைந்து செல்லக்கூடிய ஒன்று. இலக்கிய விழாக்களும் சரி, தொடர்ந்து இவர்கள் பல்வேறு, நம்முடைய கிருஷ்ணவேணி மேடம், அதற்கு பிறகு ஆனந்தவல்லி மேடம், அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொருவரும் தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது அவங்க நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் வந்து சொல்லப்போனால் சட்ட வல்லுநர்களை வைத்து பல நிகழ்ச்சிகள் அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். கருத்தரங்கம், அதை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பதற்காக, அவர்கள் இந்த சட்ட அறிவை மக்களுக்கு கொடுத்திருப்பதற்காக எங்களுடைய சார்பில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலவச சட்ட உதவிகளை ஒவ்வொரு கிராமங்களில் போய் அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். ஏன்னா அது வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதை தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும். இந்த பல்வேறு நீதி அரசர்களை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் தெரிவித்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அங்கே தையலை உயர்வு செய் என்று சொன்ன பாரதியின் வாக்கிற்கேற்ப பெண்மையை எங்கெல்லாம் போற்றுகின்றோமோ அங்கெல்லாம் அந்த நாடு வளரும். இங்கே உயர்நீதிமன்றத்திலே பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதத்திலே அண்ணாச்சாண்டியிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று பல்வேறு இடங்களிலே அவர்கள் தொடர்ந்து பணி செய்யக்கூடிய அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை WAக்கு மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்னை பார்த்தீங்கனாலே தெரியும், கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி பர்த்டே மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் இருந்தோம். இந்த இடத்துல தான் ஸ்டேஜ் போட்டு ஃபங்க்ஷன் நடந்தது, இனாகுரல் ஃபங்க்ஷன். அக்காலாம் இருந்தாங்க, ரஜினி மேடம் இருந்தாங்க, நான் மாலினி எல்லாம் இருந்து, ஜெயா இந்திரா பட்டேல் மேடம் இருந்தாங்க. இப்போ எனக்கு கண்ணிலே கூட தண்ணி வருது. ஏன்னா அப்போ நாங்கள் நினைக்கல இந்தளவுக்கு எங்களை நாங்கள் டெவலப் பண்ணி ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டாக வந்து இருப்போம்னு. அப்போ எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லலாம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. ஹைகோர்ட்டில் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி கோர்ட்டுக்குள்ளே நடக்கணும், எப்படி டிராஃப்டிங் பண்ணணும், எல்லாமே எங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த ஹைகோர்ட்டில் நான் கூட நினைப்பேன், வெளியில் உள்ளவங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு வரதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆனால் கடவுள் நம்ம எல்லாருக்கும் ஹைகோர்ட்டை வந்து நம்ம நெருக்கமாக்கி கொடுத்து அதை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசையாகவும் வச்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அது ஒரு வேண்டுதலாகவும் சொல்லிக்கிறேன். 25வது வருஷத்தை இதை விட சிறப்பாக மேம் ஒரு ஆடிட்டோரியம் அதுக்குள்ளே கட்டி எல்லா அசோசியேஷனும் ட்ரை பண்ணுங்கள். ஆடிட்டோரியத்தில் வச்சுடுவோம். தேங்க்யூ. பக்கத்துலேயே இருக்கார், அப்படியே ஒரு மனுவை கொடுத்துருவோம். பேசுங்க அருண். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்களை போல் ஒரு கிராமத்தோட பேக்ரவுண்ட்லேருந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப சென்னை வந்து பெரிய தூரம். ஃபார் எக்ஸாம்பிள் களியக்காவலை மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு நீதி பெறுறதா இருந்தால் சென்னை உயர்நீதிமன்றம் எவ்வளோ தூரம் போய் அவங்க வாங்கணுங்கிறதெல்லாம் பெரிய ஒரு எட்டாக்கணியாக இருந்த சமயத்தில் வெள்ளிச்சாமி ஐயா உட்பட பல மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் இருந்து இந்த நீதிமன்ற கிளையை வந்து உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுனால இந்த நீதிமன்றம் உருவாகிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 லட்சம் வழக்குகள் வந்து இன்றைக்கி வரைக்கும் தீர்ப்பாகிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் நாங்கள் ஒரு 15 ஆண்டுகள் இந்த நீதிமன்றத்தில் நான் வந்து இருந்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். சீனியர் சொன்ன மாதிரி இது வந்து மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு இது வந்து ஒரு க்ரீன் பெஞ்சாக ஒரு 108 ஏக்கரில் முற்றிலும் பசுமையான ஒரு நீதிமன்றத்தில் நம்மளும் இயங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் சீனியர்ஸ்டெல்லாம் வந்து நாங்கள் நிறையா விஷயங்களை கற்றுக்குறோம். எல்லாருக்குமே நன்றி, இந்த நீதிமன்றத்துக்கு நன்றி. முன்னால் இருந்து போராட்டம் பண்ணி இந்த நீதிமன்றத்தை கொண்டு வந்த எல்லா முன்னோர்களுக்கும் எங்களுடைய சமர்ப்பணம். மிகப்பெரிய நன்றி. வழக்காடிகள் சென்னைக்கு அலைந்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அதை குறைத்து மதுரை கிளை ஆரம்பித்ததன் மூலமாக எளிய மனிதர்களுக்கு நிறைய தீர்வுகளை இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இந்த நீதி அமைப்பில் நாங்களும் ஒரு பங்கு வகிக்கிறோம் என்பதை நினைக்கும் போது, அதுவும் 20 ஆண்டு காலமாக அந்த பயணத்தில் இருக்கிறோம் என்பது மிக மனநிறைவாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் பூரிப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த பயணம் மென்மேலும் தொடர வேண்டும். மதுரை கிளையில் பெண் வழக்கறிஞர்களின் பங்கு என்பது மிக முக்கியமானது. அது இந்த தருணத்தில் அதை நினைவு கூர்த்து கொண்டு
இதே பயணத்தை இன்னும் நிறைய பெண் வழக்கறிஞர்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்றமும் வளர வேண்டும், பெண் வழக்கறிஞர்களும் வளர வேண்டும் என கூறி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் வருவதற்கு போராடிய மதுரை மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் எங்களோட நன்றி. இந்த உயர்நீதிமன்றம் 20 ஆண்டுகள் நிறைவடைகிறது. We grow with this High Court and we will grow with this High Court and this High Court will make many people to grow. Good. Thank you. ஷேர் பண்ணுறேன். பேசுகிறேம்மா. அனைவருக்கும் வணக்கம். உயர்நீதிமன்றம் 20 வருஷம் கொண்டாடுறதுல எங்களுக்கு சந்தோஷம். பக்கத்தில் உள்ள கிராமத்துலேருந்து முன்னாடியெல்லாம் பார்த்தா பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்துலேருந்து 15-20 பேர் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிராமத்துலேருந்து பார்த்து நிறைய பெண்கள் இங்கே வந்து விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி வீடு எடுத்து தங்கி இருந்து நிறைய சீனியர்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சீனியர்ஸும் நல்ல என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த 20 வருஷம் கொண்டாடுறதுக்கு எங்கள் விமன் அட்வொகேட் அசோசியேஷன் சங்கத்திலேருந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. குட். நாங்கள் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது 2005 ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷன் கூட்டிட்டு வந்திருந்தோம். அந்த தருணத்தை இப்போ 20 வருஷம் கழிச்சு மீட் பண்ணும் பொழுது இது ஒரு தாயின் மடியில் எல்லாரும் இருக்கிற மாதிரி, நாங்கள் அட்வொகேட்ஸ் எல்லாருமே ஒரு அன்னையின் அரவணைப்பில் இருக்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிது. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு மதுரை பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி. 3rd இயர் லா காலேஜில் படிக்கிறப்போ இந்த இன்னாக்ரேஷனுக்கு நான் வந்திருந்தேன். நான் மதுரை லா காலேஜில் படித்தேன். 3rd இயர் படிக்கிறப்ப இங்கே இன்னாக்ரேஷன் வந்திருந்தேன். இப்போது இங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணி இது 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனது. ஸோ ஹாப்பி தட் ஐ எம் பார்ட் ஆஃப் தி மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். அண்ட் ஆல்சோ நான் விமன் அட்வொகேட் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கேன். ஐ எம் ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் இட்ன்றதை வந்து சொல்கிறத நான் ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் சொல்கிறதுல ஒரு கோர்ட் ஆரம்பிக்கிற நேரத்தில் உள்ள வணக்கம் சொல்லணும். இமயம் முதல் குமரி வரை என்ற தலைப்பை மாற்றி குமரியிலிருந்து தென் தமிழகம் வரை என்ற சிறப்பு கொண்ட மதுரை நீதிமன்றம் பெற்றது. இந்த மதுரை கிளை நீதிமன்றமானது உருவாகிறதுக்கு மிகுந்த போராட்டங்கள் மத்தியில் வந்தது. இருந்தாலும் என் குழந்தை அப்போ தான் பிறந்துச்சு. அதை எப்படி வளர்ந்ததோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய லெவலில் வந்து இப்போ வந்திருக்குது. நிஜமாகவே இதை பார்க்கும்போது ஒரு குழந்தை எப்படி பெருசாக வளர்ந்து ஒரு மாணவனா இளைஞியா ஆக்டிவாக இருக்கா, அதே மாதிரி தான் இன்றும் மதுரை நீதிமன்றம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் பெண் வழக்கறிஞர்கள் உள்ள அமைப்பானது வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறாங்க. அல்லது நிறைய ஜட்ஜஸ் எலிவேட் ஆகி போகிறாங்க. சிறப்பான சீனியர் கவுன்சில்ஸ் இருக்கிறாங்க. நிஜமாகவே நல்ல வழக்காடிகளுக்கு சரியான வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது பெண்களுக்கு 33% அல்ல 100% கொடுத்தாலும் தகும் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு அனைவரையும் வாழ்த்த வயது இல்லாமல் வணங்கி கொண்டு இளைய தலைமுறையை வாழ்த்தி கொண்டு நன்றி சொல்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஆரம்பித்து 20 ஆண்டுகள் நிறைவடைந்த இந்த தருவாயில் நாங்கள் பெண்கள் சங்கத்தின் சார்பாக அனைவரும் இன்று இங்கே நாங்கள் பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் இந்த 20 ஆண்டு காலங்களுக்கு பின்னால் சென்று பார்த்தோமானால் இந்த தென் மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர்கள் அதிகமாக பங்கெடுத்து கொண்டு உழைத்து அவர்களுடைய உழைப்பிற்கு பின்னால் தான் இந்த விடுதலை கிடைத்தது போல அவர்களுடைய வழக்கறிஞர்களுடைய உழைப்புக்கு பின்னால் தான் இன்று 20 ஆண்டு காலத்தினுடைய நிறைவிழா இல்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது தான். இருந்தால் 20 வருடம் ஆனதனால் நாம் எல்லோரும் ஆனந்தத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மேலும் இந்த தென்னகத்திற்கு வந்த இந்த உயர்நீதிமன்றத்தினால் தென்னக மக்கள் அனைவருமே பயன்பெற்று கொண்டிருப்பதோடு இங்கு இந்த உயர்நீதிமன்றத்தில் வெளியாகின்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அனைத்துமே உலகளாவிய நின்று நம்முடைய மதுரையினுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருப்பதில் இருக்கிறது என்பது சொல்லிக் கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நான் ஜெயேந்திரா பட்டேல், இங்கே வைஸ் பிரசிடெண்ட்டாக 4 டெனிவராக இருந்தேன் எங்கள் அசோசியேஷனில். இன்றைக்கு வந்து இவ்வளவு தூரம், அதாவது இந்த பெஞ்ச் வந்து மதுரை பெஞ்ச் வர்றதுக்காக 10 மெம்பர்ஸ் கமிட்டியில் போய் நாங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி வெள்ளைச்சாமி சாருடைய தலைமையில் நாங்கள் மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து போராடி இன்க்ளூடிங் அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பட் 10 மெம்பர்ஸ் கமிட்டியில் அங்கே அப்போ ஈசி மெம்பராக நான் இருக்கிறப்போ அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி கட்டாயம் இது தென் மாவட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது சிறப்பாக இருக்கணும், துணை
துணையாக இருக்கணும். அதனால் இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷனும் இந்த கோர்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போராடி கேட்டதன் பேரில் தென் மாவட்ட மக்களுக்காக உச்சநீதிமன்றமும் வேறு வழியில் நம்மளுக்கு இதெல்லாம் சாங்ஷன் பண்ணி இங்கே நிலைநிறுத்தி நாங்கள்லாம் அப்போ வந்து ஒரு 4 சேர்ஸ் கூட இல்லாமல் இருந்தது. அப்போது எங்கள் தலைவியாக இருந்த நிஷா பானு இன்றைக்கி ஜட்ஜஸாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி. இது எங்களுக்கு ஒரு போராட்டங்களாக பெண் வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிறப்பாக இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த உச்சநீதிமன்றத்துக்கும் இந்த சென்னை நீதிமன்ற சீஃப் ஜுடிஷியல் அவங்க எல்லாத்துக்குமே தலை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். இன்னும் இது மட்டும் இல்லை, நிறைய சீனியர்ஸ் கவுன்சில் ஆயிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நீதிபதிகளை பெண் வழக்கறிஞர்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஒரு மரங்கள் கூட இல்லை. இன்றைக்கு நல்ல மரங்கள், நிறைய மரக்கன்றுகள் வைத்து இன்றைக்கி ஆலமரம் போல் வளர்ந்துருக்கு. இன்னும் இந்தியாவிலேயே இது சிறப்பான ஒரு நீதிமன்றமாக இருக்குது. இது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு தென் மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாத்துக்கும் சிறப்பான ஒரு இங்கே ஒரு குவார்ட்டர்ஸே உண்டு. அது வேறு எங்கேயுமே இல்லை. இந்தியாவில் நம்ம இந்த ஹைகோர்ட்டில் தான் அந்த வாய்ப்புகளையும் வந்து ஸ்டாஃப்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சகல விதமானதும் கொடுத்தது. இன்னும் கூடிய விரைவில் உச்சநீதிமன்றத்தின் கிளையும் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இறைவனை வேண்டி நாங்களும் வணங்கி எல்லா மக்களுக்கும், எங்கள் பெண் வழக்கறிஞர்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்த நீதிபதிகளுக்கும் எங்கள் ஜுடிஷியல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி எங்களுடைய தலைவி மற்றும் எல்லா பெண் வழக்கறிஞர் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ. குட்.